நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, போன வீடியோல ஒரு ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருந்தோம். அந்த ஆம்பிளிஃபையர்ல வந்து ஒரு ஃபீச்சர்ஸ்மே இல்ல. அது வந்து ஆக்ஸ் கேபிள் கொடுத்தாலும் ஆக்ஸ் கேபிளுக்கும் போன்ல கனெக்ட் ஆக மாட்டேங்குது, ரொம்பவே பழசா இருக்கனால. அந்த ஆம்பிளிஃபையருக்கு ஒரு ப்ளூடூத் போர்டு எப்படி கனெக்ட் பண்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆம்பிளிஃபையர்ல இந்த ப்ளூடூத் போர்டு தான் மாட்ட போறோம். அந்த ப்ளூடூத் போர்டோட பிரைஸ் வந்து 150 ரூபா வருது. இது மாதிரி உங்களுக்கு ப்ளூடூத் போர்டு வேணும் கமெண்ட் பண்ணுங்க, நான் லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்றேன். வாங்க இந்த போர்டு எப்படி மாட்டுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ளூடூத் போர்டு ஆம்பிளிஃபையர்ல கனெக்ட் பண்றதுக்கு ஒரு 5 வோல்ட் இன்புட் எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இன்புட் எடுத்து 5 வோல்ட் பாக்குறதுக்கு வந்து நம்மள்ட்ட மல்டிமீட்டர்லாம் இல்லை. ஆனால் அந்த ஒரு வோல்டேஜ் மீட்டர் இருக்குது. அந்த வோல்டேஜ் மீட்டரை வச்சு நம்ம 5 வோல்ட் எந்த இடத்துல வருதுன்னு கண்டுபிடிச்சி இந்த ப்ளூடூத் போர்டை மாட்டலாம். வாங்க 5 வோல்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த இருக்குல்ல சுவிட்சு, இதை வந்து ஆம்ப் மோடில் போட்டுக்கிட்டு மைக்கோ இல்லை மைனஸோட ஒயரையும் இந்த இருக்குல்ல இதில் ஒரு ஒயர்லையா வச்சுக்கிட்டு எதில் 5 வோல்ட் கிடைக்குதுன்னு பார்த்து தான் நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறப்ப. வாங்க அதை எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். எல்லோ கலர் ஒயரில் தான் நம்ம 5 வோல்ட் கிடைச்சிது, பார்த்தாலே தெரியும் 5 வோல்ட் கிட்ட வருது. சரி, நம்ம ப்ளூடூத் போர்டு இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ப்ளூடூத் போர்டில் வந்து இதுதான் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஒயரு, பார்த்தாலே தெரியும். இது வந்து ப்ளஸ்ஸு, இது மைனஸு. வாங்க இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மைனஸ் ஒயர் வந்து கொஞ்சம் நீளமாக தேவைப்படுது, அதனால் ப்ளஸ் மைனஸ் பார்த்து ரெட் அண்ட் பிளாக் ஒயரை வந்து நம்ம நீளமாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸோட ஒயர் வந்து முதல்ல மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணோம்ல, இந்த எல்லோ ஒயரோட அதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மைனஸ் ஒயரை வந்து இந்த மைக்கில் செக் பண்ண பாருங்க, அதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ப்ளூடூத் போர்டு வந்து ஆன் ஆயிடுச்சு. இனி வந்து ஆடியோக்காண்டி நமக்கு வந்து இந்த பவர் சப்ளை கொடுக்கணும், லெஃப்ட் ரைட்டு பார்த்து. இதுக்கு போர்டுக்கு பின்னாடியே நமக்கு லெஃப்ட் ரைட்டு போட்டிருக்கோம். அதை வந்து இந்த இங்கே நம்ம டிவிலேருந்து சொருவோம்ல ஒரு பின்னு, அது வந்து உள்ளருக்கு வந்து எக்ஸ்டர்னலாக இருக்கும். அதில் வந்து நம்ம லெஃப்ட் ரைட்டு பார்த்து கரெக்டாக அந்த ஒயரை மாட்டிக்கிறோம். நமக்கு அந்த லெஃப்ட் ரைட் ஒயர் வந்து எக்ஸ்ட்ரா இல்லாதனால நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு நீளமாக உள்ள ஒரு ஒயர் எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ லெஃப்ட் ரைட் ஒயரை கனெக்ட் பண்ணியாச்சு. இனி இருக்கிறது வந்து 2 ஒயர் இருக்கும். இந்த சென்டராக இருக்கிற ஒயர் வந்து நமக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்கணும். இல்லை இந்த நம்ம மைக்கில் கொடுத்துருந்தோம்ல, இங்கே மைனஸ் இருக்கு, அதை கொடுக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கா ரெட் கலர் ஒயர், இது வந்து எஃப்எம் உள்ள ஒயர், இது வந்து நம்ம அப்படியே விட்டலாம். இது மட்டும் இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா கனெக்ஷனுமே கொடுத்தாச்சு, பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணி ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி சாங் ப்ளே பண்ணி பார்க்கலாம். சாங் இப்போ நம்ம சுவிட்சை போட்டு ஆன் பண்ணிக்கலாம், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ப்ளூடூத் மோட் இப்போ ஃபோனில் கனெக்ட் பண்ணி நம்ம சாங் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இதை வந்து ஃபோனோட கனெக்ட் பண்ணி ஒரு சாங் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஆம்பிளிஃபையரோட கனெக்ட் பண்ணியாச்சு, வாங்க சாங் ப்ளே பண்ணி பார்க்கலாம். நமக்கு இப்போ சாங்லாம் நல்லாவே ப்ளே ஆகுது. நம்ம கனெக்ஷன் கொடுத்த ஒயர்களை நம்ம டேப் அடிச்சுக்கிடுவோம். போட வைக்கிறதுக்கு எங்கனைக்குமே நமக்கு கொஞ்சம் கூட இடம் இல்லை, அதனால் சும்மாவே அப்படியே வச்சுட்டேன். நம்ம இந்த ஆம்பிளிஃபையரில் ப்ளூடூத் போர்டு மாட்டி சாங் ப்ளே பண்ணியாச்சு, ஃபோன்லையும் கனெக்ட் பண்ணி பார்த்தாச்சு. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு அஜய் ஐடியாஸ் யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எதுவும் டீட்டெயில் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.